முந்தானேத்து கோயிலுக்கு போறப்ப எல்லாமே கரெக்டா வாங்கிட்டு போயிட்டாங்க, இந்த வாழைப்பழம் மட்டும் வாங்காம போயிட்டு பூசாரி புஷ்குன்னு கோவப்பட்டாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஏங்கய்யா இறைவனுக்கு இந்த வாழைப்பழத்தை ரொம்ப முக்கியத்துவமா படைக்கிறாங்களே, மத்த பழங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லையே, ஏன் அப்படின்னு. அதுக்கு நம்ம கேட்டதுக்கு மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா போனஸா ஒரு தகவல் சொன்னாரு. அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. இதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு போங்க. அடுத்தது அவர்கிட்ட போறப்ப கேட்டு வந்து பதில் சொல்றேன். இப்ப மற்ற பழங்களை எல்லாம் சாப்பிட்டு கொட்டை வீசினா, அதாவது விதை வீசினா அது மறுபடியும் முளைக்கும். வாழைப்பழத்துல விதை கிடையாது. அதை அப்படியாவோ அல்ல உரிச்சோ வீசினா கூட அது மறுபடியும் முளைக்கிறது இல்லை. இது மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை குறிக்குதான். இறைவா எனக்கு மறுபிறவி இல்லாத நிலையை கொடு அப்படின்னு கேட்கறது தான் வாழைப்பழத்தை படைக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட தேங்காய்க்கும் இதே குணம் தாங்க. அது மட்டும் இல்லாம தேங்காயும் வாழைப்பழமும் நம்ம எச்சில் படாதவை. இப்ப ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அதை கொட்டையை வீசணும்னு வைங்களேன், பிற்காலத்துல அது மாமரமா வளர்ந்து நிற்கும். அதுவே தேங்காயை சாப்பிட்டு ஓட்டை போட்டா தென்னைமரம் முளைக்குமா? ஒரு முழு தேங்காயில இருந்தான் தென்னை மரமும், ஒரு வாழை மரத்துல இருந்தா வாழைக்கண்ணும் முளைக்கும். சோ நம்ம எச்சில் படாதவைகளை தான் இறைவனுக்கு படைக்கணும் அப்படின்ற மரபை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. நாமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேங்காய் மேட்டர் தான் போனஸ்.